வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லகுங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து இந்த சிஏஏ சட்டத்தை வந்து எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்களில் முன்னெடுத்திருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கி சென்னை மாநில கல்லூரியில் இந்த போராட்டன்றது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மதவாத பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியாக மதங்களை வைத்து இந்தியாவில் வந்து அரசியல் செஞ்சுட்டு வருது. அதை எதிர்த்தோம் இன்றைக்கி ஒரு மதத்தை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நாடுகளான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் இந்தியாவிற்கு வரத்துக்கு நாங்கள் குடியுரிமையை நாங்கள் கொடுப்போம், அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுப்போன்னு சொல்ல அதே அரசாங்கம் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் அதே இந்துக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அதே சீக்கியர்கள் கஷ்டப்படலாம், அதே தமிழர்கள் கஷ்டப்படுறாங்க. அதே போல் இன்றைக்கி மியான்மரில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான சனியா முஸ்லீம்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. அதே போல் இன்றைக்கி பூட்டான், இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு குடிபெயரக்கூடிய அதே இந்துக்கள் இருக்காங்க, அதே வந்து மத சிறுபான்மையினர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்குலாம் ஏன் இந்த சட்டத்தை வந்து அவங்க மாற்ற மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையையும், அதே போல் இன்றைக்கி வெறும் ஒரு மதத்தை மட்டும் அவங்க வந்து பிளவுபடுத்துறது, இதை தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. இந்த ஒரு மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற கோரிக்கையும், அதே போல் இந்த சிஏஏ சட்டம் 2019 கொண்டு வரப்பட்ட போதே இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியான போராட்டங்களை இந்தியா முழுக்க நடத்திட்டு வந்தது. அதே வழியில் இன்றைக்கி இந்த போராட்டத்தை வந்து இன்றைக்கி நேற்று சாயந்தரமே சென்னை பல்கலைக்கழக விடுதியில் இந்த போராட்டத்தை வந்து நம்ம இந்திய மாணவர் சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு போகன்றதும், சிஏஏ சட்டத்தை எப்போ திரும்ப பெறுறாங்களோ அப்போ வரையும் இந்த போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக தொடரும் அப்படின்றதும் இன்றைக்கி இந்த சட்டம் இந்த டைமில் கொண்டு வராரு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரேன்னாங்க. இப்போது அதே போல் இந்த 2024 ஆண்டு தேர்தலுக்காக இந்த சட்டத்தை வந்து அரசியலுக்காக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்கன்றதை நாங்கள் இந்திய மாணவர் சங்கமாக கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ராமர் கோயிலை வந்து அவங்க பயன்படுத்தி தேர்தலில் வந்து பயன்படுத்தலான்னு பார்த்தாங்க, அது வந்து வேலையாகலை. அதே போல் எலக்ட்ரல் பாண்டால் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாகும் அப்படின்றத மறைக்கிறதுக்காக இன்றைக்கி சிஏஏ சட்டத்தை அவசரமாக நாங்கள் வந்து அது எலக்ட்ரல் பாண்டு நியூஸ் வந்து காலையில் தான் வருது. அதே போல் சாயந்தரத்தில் வந்து இந்த சிஏஏ சட்டத்தை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு இன்னிலேருந்து அவங்களுடைய ரம்ஜானுக்கான நோன்புன்றது ஆரம்பிக்க போகுது. ஒரு சிறுபான்மையால் வஞ்சிக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு டைமில் இது ஒரு செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய இதில் கரெக்டாக எந்த டைமில் அவங்க கொண்டு வராங்கன்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி தொடர்ச்சியாக இந்து முஸ்லீம் சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்தியா முழுக்க இது மேலும் வந்து அதிகரிக்கிறது மூலிமா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சிக்காக போராட மாட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதத்துக்காக தான் வந்து போராடிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றத கேட்டுக்கணும். அதே போல் இன்றைக்கி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பை வந்து இங்கே பிளட்ஜ் எடுக்க போகிறோம். என்னுடைய பேர் வந்து அருண்குமார், இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.